Hi students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து 8th லெசன்ல கூடிய ஒரு क्वेश्चन millikan's oil drop experiment. So this is the scientist name இல்லையா? So அவரோட oil drop experiment. oil நமக்கு தெரியும் இல்லையா? Okay, that is what liquid stateல இருக்கக்கூடிய ஒன்று. Okay, anyway. So அது என்ன சொல்லுது அப்படினு பாப்போம். First அதோட aim பாப்போம். So aim C, what's the use of this experiment? The experiment oda use enna appadina idu use panni அவர் என்ன calculate பண்ணிருக்காரு அப்படினா we can determine the magnitude of the charge of an electron. Correct? No, actually charge of an electron it is negative now, so minus 1.602 into 10 power minus 19 coulomb. Okay va? So magnitude nu varumbodhu idu electron oda charge magnitude abin varumbodhu no need to put negative side positive illa magnitude magnitude varumbodhu plus la podanum mathapadi vandal enna varum minus ena electron it is a negatively charged one. Okay va? So in the 1.602 into 10 power minus 19 coulomb engra value vandu avarda vandu first vandu enna pannaru kandupidicharu. So in the experiment மூலமா so aim என்னது to determine the magnitude means what value of the charge of an electron ஒரு electronோட charge determine பண்றது தான் நம்மளுடைய aim. Okay வா? And see the principle so ரெண்டு இருக்கு. ஒன்னு என்ன அப்படினா motion of uncharged oil drop under free fall due to gravity. இல்லையா? அதாவது gravitational force நால மேல இருந்து கீழ விழக்கூடிய ஒவ்வொரு droplets இல்லையா oil drop ஓட அந்த droplets ஓட motion அதாவது இயக்கம் இல்லையா சோ அத வந்து என்ன பண்ணலாம் ஸ்டடி பண்றது ஒரு principle இல்லையா அது சொல்ல ரெண்டு இருக்கு. சோ இன்னொரு செகண்ட் என்ன அப்படினா motion of charged oil drop under the action of uniform electric field. கரெக்ட்டா? uniform electric field என்ன? யூனிஃபார்ம்னா சீரான ஒரே மாதிரி இல்லையா கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய சோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட அட்ஜஸ்ட்மென்ட் மூலமா சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சுனாலே அந்த ஆயில் டிராப் என்ன பண்ணும் அப்படின்னா 1 or 2 சார்ஜ் பார்ட்டிகிள்ஸா வந்து என்ன பண்ணும் பிக் பண்ணிக்க எடுத்துக்கும். சோ அப்ப அந்த ஆயில் டிராப் எதா மாறிடும் அப்படின்னா சார்ஜ் ஆயில் டிராப்பா மாறும். இப்போ இந்த சார்ஜ் ஆயில் டிராப்போட மோஷனையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி பண்ணலாம். ஓகேவா? தென் பை அட்ஜஸ்டிங் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ற மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆயில் டிராப் என்ன பண்ணலாம் make to move upwards or downwards or kept balance for a long time. மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ இல்ல ரொம்ப நேரம் எப்படி வைக்கலாம் ஸ்டேபிளாவும் வைக்கலாம். இல்ல எக்ஸாம்பிள் என்ன சொன்னா ஒரு பலூன் இருக்கு. பலூன் என்ன பண்றோம் கீழ இருந்து நம்ம ஊதுறோம் இல்லையா அப்படி ஊதும்போது ஒரு ஏர் அல்ல ஒரு எனர்ஜி அல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த பலூன் மேல போயிடும். கொடுக்குற ஃபோர்ஸை வந்து கான்ஸ்டன்டா வச்சீங்க அப்படின்னா அந்த பலூன் அதே இடத்துல நிற்கும் பேலன்ஸ். கொடுக்கறத குறைச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே கீழே இறங்கிடும். கரெக்டா? ஒரு பலூனையே நம்ம கொடுக்கறக்கூடிய அந்த ஃபோர்ஸ் மூலமா என்ன பண்றோம் அதோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்றோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட்ஜஸ்ட் பண்ண மூலமா அந்த ஆயில் டிராப்பை வந்து டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் அவுட்வர்ட் டவுன்வர்ட்ஸ் ஆர் கெப்ட் பேலன்ஸ் ஃபார் எ லாங் டைம் இந்த மூணு பொசிஷன்லையும் கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மோஷன் ஆஃப் அன்சார்ஜ்ட் ஆயில் டிராப் சார்ஜ்லெஸ். ஓகேவா? ஆயில் டிராப் அண்டர் த ஃப்ரீ ஃபால் டியூ டு கிராவிட்டி தானா கீழே விழக்கூடிய ஆயில் டிராப் யாரால வருது due to gravity ஆல வரக்கூடிய oil drop ஓட மோஷனையும் then charged oil drop ஓட மோஷன் by adjusting the electric field இல்லையா சோ அதையும் ஸ்டடி பண்றதா இதோட பிரின்சிபல். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தேவை கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து ஆயில் டிராப் என்ன பண்ணும் சார்ஜஸ் வந்து பிக் பண்ணிக்கும். அப்ப அது சார்ஜ்டா மாறிடும். சோ அதனால in this case is concerned electric field இருக்க கூடாது. செகண்ட் கேஸ்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பை செண்டிங் எக்ஸ்ரேஸ் இல்ல எக்ஸ்ரேஸ் சென்ட் பண்ணலாம். இல்ல ஆயில் டிராப் மேல இருந்து கீழ வரும்போது உள்ள இருக்கக்கூடிய ஏரோட ஃபிரிக்ஷனால என்ன பண்ணலாம் அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் பிக் பண்ணிக்கலாம். otherwise by
what? Applying high potential difference. So here nearly 10 kV, 10,000 volt கொடுப்பாங்க. Okay. So இனி construction பார்ப்போம். Construction. So என்னலாம் இருக்குன்னு பாருங்க. First, let us consider two horizontal circular metal plates of a diameter nearly 20 cm. இதோட diameter வந்து பாத்தீங்கன்னா 20 cm diameter. Okay வா? And these two metal plates are separated by a distance 1.5 cm. ரெண்டு horizontal metal plates எடுக்கிறோம். அந்த horizontal metal plates ரெண்டு ஒரே சைஸ் தான், ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. horizontal. So அந்த metal plates ஓட diameter வந்து approximately எவ்வளவு இருக்கு அப்படின்னா 20 cm. So according to millikan'soildropexperiment அவர் யூஸ் பண்ண metal plates ஓட diameter. ஓகேவா? So okay. திருப்பி இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1.5 cm. Okay. And these two metal plates are introduced where inside the glass chamber. See the walls, so which is made up of glass. ஒரு glass chamber. அப்போ walls எல்லாமே இந்த ரெண்டு சைடு wall சுவர் வந்து எப்படி இருக்கும்? Made up of glass. அதுக்குள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? So actually இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ரெண்டு இன்சுலேட்டிங் ஸ்லாண்ட் இருக்கும், ஒரு அட்ஜஸ்ட் ஒரு இதுல வந்து வச்சிருக்காங்க. Okay. So these two metal plates are connected by a high what? Tension battery through one key. ஒரு key வழியா கொடுத்துருக்கு. key ஓட ஒர்க் என்ன? switch on, switch off. key ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா switch off. எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள ஆக்ட் ஆகாது. கரெக்ட்? So key act as a switch இல்லையா? So 10 kilovolt power supply கொடுக்குறீங்க. See the top plate which is connected to the positive terminal of your battery and the down plate. இது A ன்னு எடுத்துக்கலாம், இது பிளேட் B ன்னு எடுத்துக்கலாம். சோ இது நெகட்டிவ். அப்ப இதுல ஃபுல்லி பாசிட்டிவோட டாமினேஷன் இருக்கும், இதுல ஃபுல்லி நெகட்டிவ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க சார் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க ஆக்ட் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு படிச்சுக்கீங்க இல்லையா? அப்ப இங்க பாசிட்டிவ் பிளேட் இது நெகட்டிவ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஆக்ட் பண்ணும்? மேல இருந்து கீழே இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். So this is the direction of electric field. எங்க இருந்து? from the plate A to the plate B. ஓகேவா? சரி. சோ இது switch on பண்ணும்போது கீயை வந்து க்ளோஸ் பண்ணும்போது தான். அப்ப கீ ரிலீஸ் ஆ இருந்துச்சு அப்படினா அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்போதைக்கு என்ன பண்ணாது? ஆக்ட் பண்ணாது. ஓகே. Then see, let us make a hole where on the middle of what? A metal plate A. அந்த metal plate ஓட சென்டர்ல நடுவுல என்ன பண்றேன்னா ஒரு ஹோல் போட்டுக்கிறீங்க. சோ அந்த ஹோலுக்கு நேரா சேம்பருக்கு மேல நேரா என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு அட்டாமிசர் இன் தமிழ் எண்ணெய் தெளிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில வந்து ஸ்ப்ரே பண்றது, பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆயில வந்து ஸ்ப்ரே பண்ணும். அந்த ஸ்ப்ரே பண்ற அந்த மிஷினுக்கு பேரு சாதாரணமா இல்லையா ஒரு பம்ப் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து கூட சொல்லலாம், ஆயில் பாட்டில கூட சொல்லலாம். ஆயில் பாட்டில் ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம பிரஸ் பண்ணோம்னா அந்த ஹோல் வழி என்ன ஆகும்? ஆயில் வந்து கீழே ஸ்ப்ரே ஆகும் இல்லையா? சோ அப்ப அந்த எண்ணெய் பாட்டில் இருக்கு இல்லையா, ஆயில் பாட்டில கூட என்ன சொல்லலாம்? அட்டாமிசர், எண்ணெய் தெளிப்பான்னு சொல்லலாம். சோ திஸ் இஸ் அட்டாமிசர். சோ இதுக்குள்ள என்ன லிக்விட் இருக்கும் அப்படின்னா இதான் வச்சிருப்பாங்க. இதுல என்ன லிக்விட் இருக்கும் அப்படின்னா ஹை விஸ்கஸ் லிக்விட் கிளிசரின். ஓகேவா? ஹை விஸ்கஸ் லிக்விட் வச்சிருப்பாங்க. ஹை விஸ்கஸ் பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடிய லிக்விட். இன்னும் சொல்ல போனா அதோட டென்சிட்டி இன்னும் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கக்கூடியது விஸ்காசிட்டி இட்ஸ் நியர்லி ஈக்குவல் டு தி டென்சிட்டி. சோ அப்ப இந்த ஆயில் டிராப் இது வழியா பிரஸ் பண்ணும்போது டிராப் பை டிராப்பா எங்க வருது? மெட்டல் பிளேட் A ல இருக்க ஹோல் வழியா எங்க வருது அப்படின்னா B எங்க பிளேட்டுக்கு வருது. ஓகேவா? சரி, இந்த ரெண்டு சைடு என்ன இருக்கும் அப்படின்னா கிளாஸ் வால்ஸ்க்கு ரெண்டு சைடும் இங்க ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. லைட் சோர்ஸ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைட் பீம் இந்த கிளாஸ் வால் வழியா எங்க வருது அப்படின்னா இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் வியூக்கு வருது. அப்ப எதுக்காக இந்த லைட் சோர்ஸ் அப்படின்னா உள்ள வரக்கூடிய ஆயில் டிராப்பை விசிபிளா பாக்குறதுக்காக. ஓகேவா? the shape of the oil drop is what spherical. சோ அப்ப இந்த ஆயில் டிராப்பை இந்த மைக்ரோஸ்கோப் மூலமா என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். இந்த மைக்ரோஸ்கோப்போட யூஸ் என்ன? மைக்ரோஸ்கோப் is used to see the magnified image of the object. ஒரு ஆப்ஜெக்ட்டோட enlarged image, பெரிய இமேஜை பார்க்கிறது, சின்னதை பெருசா காமிக்கிறது. சோ அதனால தான் இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்றீங்க. அப்ப இவ்வளவு வரக்கூடிய ஆயில் டிராப் இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் பட்டு கிளிட்டர் ஆகும், ஸ்கிண்டிலேட், அதாவது ஃப்ளோரசன்ஸ், இன்னும் சொல்ல போனா ஒளிரும் இல்ல பளபளன்னு. சோ அப்ப ஈஸியா அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப்ல வந்து ஸ்கேல் கிராஜுவேட் பண்ணிருப்பாங்க, ரீடிங்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு அந்த
ஆயில் டிராப்போட ரேடியஸை கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டயமீட்டர் அதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? ரேடியஸ். ஃபர்ஸ்ட் அதான் பண்ண போறோம். இப்போதைக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கல, பேட்டரி ஆஃப்ல இருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய ஆயில் டிராப் வந்து அன்சார்ஜ் ஆயில் டிராப். அப்ப அன்சார்ஜ் ஆயில் டிராப் கீழே வரது காரணம் என்ன? டியூ டு கிராவிட்டி. தென் ஒன் மோர் திங், இதுக்குள்ள அந்த ஹோல் இருக்கிறதுனால உள்ள ஏர் வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு. அப்ப உள்ள ஏர் இருக்கு, ஆயில் டிராப் உள்ள வரும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏர் என்ன ஆகும்? டிஸ்பிளேஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மோஷன் ஆஃப் அன்சார்ஜ் ஆயில் டிராப் அண்டர் ஃப்ரீ ஃபால் டியூ டு கிராவிட்டி. சரியா? சோ அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். மோஷன் ஆஃப் uncharged oil drop under gravity. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆயில் டிராப் மேல இருந்து கீழ வரும்போது அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. என்ன ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப எழுதணும் the gravitational force FG போடுவோம். the gravitational force இல்லையா on the oil drop downwards. என்ன ஃபார்முலா? Fg is equal to mg equal to m. m என்ன? mass of the oil drop. ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. density என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா density is equal to mass by volume. rho என்கிறது density of the oil drop, m என்கிறது mass of the oil drop, v என்கிறது volume of the oil drop. இல்லையா? நமக்கு தேவை மாஸ். அப்ப இதுல இருந்து இதுங்க போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? m is equal to rho v. rho into v வால்யூம். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? இது ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஆயில் டிராப். ஃபார்முலா என்ன? அப்ப ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு 4/3 pi r cube. சோ அப்ப m க்கு இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப என்ன இருக்கு? rho லாஸ்ட்ல கொண்டு வந்துருவோம். அப்ப 4/3 pi r cube 4/3 pi r cube rho இங்க எழுதுங்க. rho மீதிங்க என்ன இருக்கு? g. So this is equation number 1. இது motion of uncharged oil drop under gravity. இப்ப அதுல சார்ஜே கிடையாது, பேட்டரி ஆன் பண்ணவே கூடாது. ஓகேவா? எஸ். சோ அப்ப உள்ள டிராப் வர்றதுக்கு ரீசன் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அந்த நேரம் என்ன ஆகும்? உள்ள இருந்து ஏர் வந்து மேல டிஸ்பிளேஸ் ஆகும். ஆக்சுவலி வந்து மேல இருந்து உள்ள வர அந்த நேரம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு தெரியும், தண்ணி இருக்கு அப்படின்னா அதுல நம்ம கையை வச்சு ஓங்கி அடிச்சோம் அப்படின்னா கை வலிக்கும். ஏன்னா உடனே சடன் என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகாது. அந்த வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னு தெரியும், அடிக்கும் போது ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க கேமரா, அடிக்கும் போது அந்த வாட்டர் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச்னா என்னது? எக்ஸ்பேண்ட் அப்படியே ஆகும். திருப்பி கை எடுக்கும் போது திருப்பி இப்படி வரும். ஸோ அப்ப அந்த வாட்டருடைய அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சபிள் மெம்பரேன். அப்ப அடிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, ஸ்ட்ரெச் ஆகுது. திருப்பி கை எடுக்கும் போது திருப்பி அங்க இருந்து அந்த ஃபோர்ஸ் திருப்பி ஆக்ட் ஆகுது. அப்படியே ஆக்ட் பண்ணி என்ன பண்ணு, இந்த ஆப்ஜெக்ட் அப்படி மேல தூக்கி விட்டுரும். சோ அங்கேயும் ஒரு ஃபோர்ஸ், அப்ப நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அங்க இன்னொரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. சோ அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா அப்தர்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபோர்ஸ்? அப்தர்ஸ்ட் ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மேல தூக்கிடும். இல்லைன்னா வேற எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஒரு கல்லை வந்து தண்ணிக்குள்ள போட்டுங்க, போட்டோன்னா தண்ணி என்ன ஆயிரும், வெளியே வந்து எஸ்கேப் ஆயிரும், டிஸ்பிளேஸ்ட் ஆகும். அது வெளியே போற நேரம் என்ன பண்ணும், மேல இருந்து கீழே வரக்கூடிய ஆப்ஜெக்ட ஒரு தட்டு தட்டி அந்த ஆப்ஜெக்ட் அப்படி மேல தள்ளி விட்டு அப்படியே வெளியே போயிடும். கரெக்டா? சோ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் அப்வர்ட் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். இங்க உங்களுக்கு அப்தர்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்திருப்பாங்க. there is nothing but buoyant force. சோ இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், buoyant force, viscous force. சோ டிஸ்கிரிப்ஷன் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ இங்க எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இந்த क्वेश्चन முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். சோ அதனால அத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஓகேவா? எஸ். சோ அப்போ வந்து என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்தர்ஸ்ட் ஃபோர்ஸ். அப்போ ஆயில் டிராப் மேல இருந்து கீழ வரும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ், உள்ள இருந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏர் டிஸ்பிளேஸ்ட் ஆகும்போது டிஸ்பிளேஸ்ட் ஏரால ஆயில் டிராப் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? அப்தர்ஸ்ட் ஃபோர்ஸ். that is nothing but buoyant force. சோ அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா upthrust force, that is nothing but buoyant force, FB இல்லையா, buoyant force on the oil drop யாரால? by the displaced air, by the displaced air. என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? FB equal to buoyant force க்கு ஃபார்முலா இங்கே எழுதிப்போம். FB buoyant force, FB is equal to the same 4/3 pi r cube.
then rho இங்கிறது density of the oil drop first. இப்போ இங்க வந்து வெளிய போகக்கூடியது வந்து என்னது air தானே கரெக்ட்டா சோ அப்ப air ஓட density இங்க மென்ஷன் பண்ணனும் that is sigma into g ஓகேவா அப்ப rho இங்கிறது density of the oil drop sigma இங்கிறது density of the what air displaced okay so this is equation number 2 ஓகேவா then one more thing இன்னொரு force அத ஆட் பண்ணோம் சோ அந்த force பேர் வந்து viscous force அந்த airல வந்து ஆக்ட் பண்ணக்கூடியது according to Stokes the viscous force இல்லையா according to Stokes law படிச்சிருக்கீங்க 11th ல descriptionல இருக்கு பாத்துக்கோங்க according to Stokes the viscous force Fv viscous force is equal to formula இருக்கு 6 pi r eta v v is nothing but velocity terminal velocity என்ன அப்படினா ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயகிராம் கூட போட்டுப்போம் ஃப்ரீ பாடி டயகிராம் என்ன சொல்லிருப்பீங்க ஆப்ஜெக்ட்ட வந்து பாயிண்டா கன்சிடர் பண்ணனும் எக்ஸாம்பிள் ஆயில் டிராப் அது பாயிண்ட் சோ two forces ஒன்னு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்போ டைரக்ஷன்ல அதே லைன்ல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் பயான் ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் that is the viscous force Fv எப்ப இந்த viscous force ஓட நேச்சர் என்ன தெரியுமா மேல இருந்து கீழ வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ட அப்போஸ் பண்றது அதோட நேச்சர் கரெக்ட்டா அப்படியே மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழ நோக்கி வராம அப்படியே மேல போயிடுச்சு அப்படினா அங்க viscous forceக்கு வேலையே கிடையாது ஓகேவா சோ இது viscous force எப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல பேலன்ஸ் ஆகும் இல்ல சில ஆப்ஜெக்ட் மேல இருந்து வேகமா வரும் வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டு அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகும் அதுக்கு மேல அதோட ஃபாஸ்ட் வந்து குறஞ்சிரும் ஏன்னா at that point both the forces are balanced எப்படி இது ரெண்டோட இந்த ரெண்டும் இதுக்கு ஈக்குவலா இருக்கும் எப்படி இங்க எழுதலாம் இல்லையா இது என்ன டயகிராம் एक्चुअली ஃப்ரீ பாடி டயகிராம் by free body diagram என்ன எழுதலாம் FB plus FV is equal to FG என்னது upthrust force buoyant force plus viscous force is equal to gravitational force ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும் அப்ப ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படினா the net force the total force experienced by the oil drop equal to 0 யா upward ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஓட வேல்யூ downward ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஓட வேல்யூ ஈக்குவல் force is a vector ஆட் பண்ணும்போது மைனஸ் போடும்போது ரெண்டு என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அப்ப அதுக்கு கீழ வரும்போது எந்தவித ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம கீழ வர்றதுனால சோ அதோட ஸ்பீட் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும் சோ அந்த வெலாசிட்டிக்கு பேரு தான் டெர்மினல் வெலாசிட்டி அதனால தான் ரெயினியர் டிராப்லெட்ஸ் வந்து நம்ம மேல விழும்போது வலிக்க மாட்டேங்குது ஓகேவா ஏன்னா அதோட ஐ மீன் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படினா 0 ஓகேவா சோ அப்படி படிச்சிட்டீங்க ஓகே எனிவே சோ அப்ப இத சப்ஸ்டிட் பண்ணுவோம் FB என்னது 4/3 pi r cube என்னது sigma g plus FB viscous force 6 pi r eta v equal to gravitational force formula என்ன 4/3 pi r cube rho g ஓகேவா சோ நமக்கு தேவை ரேடியஸ் சோ இதுல r cube இருக்கு இதுல r இருக்கு சோ இந்த பார்ட்ட அங்க எடுத்து போயிரோம் so this is the free body diagram so இது without electric field ஓகேவா சரி so இப்ப இந்த பார்ட் இங்க போயிடுச்சு இது மட்டும் இங்க இருக்கும் 6 pi r eta v equal to இது அங்க போயிடுச்சுனா 4/3 இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு pi r cube rho g இருக்கா pi r cube rho g இது அங்க போயிடுச்சுனா minus 4/3 pi r cube sigma g ஓகேவா so from this we can write 6 pi r eta v equal to இது காமனா இருக்கு வெளியிடுங்க 4/3 இருக்கு pi r cube இருக்கு g இருக்கு உள்ள என்ன இருக்கும் rho minus sigma ஓகேவா so r cancel ஆயிரும் இதுல ஒரு r போச்சுனா ஸ்கொயர் இருக்கும் the next step இங்க எழுதிரோம் நமக்கு r தான் வேணும் இல்லையா அப்ப r ஸ்கொயர் அப்படியே வெச்சுக்கோங்க r ஸ்கொயர் equal to இந்த மேல இருக்கிற பார்ட் எல்லாம் கீழ வந்துரும் கீழ இருக்குறது மேல போயிடும் அப்ப 3 மேல போயிடுச்சுனா 3 6 are yes 18 pi மேல என்ன இருக்கு eta v divided by மீதி இருக்கிற பார்ட் எல்லாம் கீழ வந்துரும் 4 pi
r square already எழுதிட்டேன் g into rho minus sigma அப்ப divide பண்ணுவோம் 4 2 2s are 4 here 9 2s are 18 5 5 என்ன ஆயிரும் cancel ஆயிரும் so அப்ப r square equal to 9 eta v by 2g into rho minus c அப்ப rho minus sigma from this r equal to எப்படி எழுதலாம் square root of அல்லது whole power 9 eta v by 2g into rho minus sigma eta na coefficient of viscosity v terminal velocity r ங்கிறது வந்து radius of that okay ba yes so இது வந்து radius of the oil drop கான equation so the number போட்டுக்கலாம் 1 2 this is equation number 3 this is equation number 4 இது வந்து எது முடிஞ்சு அப்படினா motion of uncharged oil drop முடிஞ்சு ஓகேவா இனி அடுத்த பார்ட் போய்வோம் motion of charged oil drop motion of இது அழிச்சிரோம் so next one motion of என்ன oil drop charged oil drop under electric field அப்ப பேட்டரி ஆன் பண்ணிரோம் 10000 வோல்ட் ஆக்ட் ஆகுது so இப்ப electric field எங்க இருந்து ஆக்ட் பண்ணோம் positive to negative this is positive this is negative plate இப்ப என்ன ஆகும்னா உள்ள வரக்கூடிய oil drop உள்ள இருக்கிற ஏரோட friction ஆகியோ அல்லது by sending the x-raysனாலயோ அல்லது இந்த potential differenceனாலே உள்ள இருக்கிற air ionized ஆகி அதுல இருந்து வெளியே வரக்கூடிய charges I mean the electrons எல்லாம் free அங்கேயும் ஓடிட்டு இருக்கும் so அப்ப அந்த 1 or 2 electrons அதை என்ன பண்ணிக்கும்னா pick பண்ணிக்கும் இப்போ அந்த charged oil drop I mean ordinary oil drop எதா மாறிடும்னா charged oil drop now the charged oil drop it moves upwards உடனே கேப்பீங்க ஏன் சார் downwards வரல என்ன ரீசன் இருக்கு இது நெகட்டிவ் பிளேட் அந்த சார்ஜ் இப்ப நெகட்டிவ்லி சார்ஜ் oil drop இல்லையா எலக்ட்ரான் அக்யூர் பண்றதுனால அப்ப நெகட்டிவ் அக்யூர் பண்றதுனால அந்த oil drop எங்க தான் போகும் மேல் நோக்கி தான் போகும் அப்ப ஃப்ரீ பாடி டயகிராம் வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பயாண்ட் ஃபோர்ஸ் ரெண்டும் இருக்கும் ஆனா விஸ்கஸ் ஃபோர்ஸ் மட்டும் இருக்காது ஏன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸோட நேச்சரே வந்து மேல இருந்து கீழ வரக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்போஸ் பண்றது மேல இருந்து கீழ வரலையே இப்ப இல்லையா oil drop charged oil drop மேல தான் போகுது ரீசன் என்ன அப்படினா இது நெகட்டிவ் பிளேட் இது பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் மேல இருந்து கீழ வரக்கூடிய charged oil drop நெகட்டிவ் ரிப்பல்ஷன் பை தி ரிப்பல்ஷனால அந்த oil drop எங்க போகும் upwards ஒருவேளை இது நெகட்டிவ் பிளேட் இது பாசிட்டிவ் பிளேட்டா இருந்துச்சுனா டவுன்வர்ட்ஸ் வந்திருக்கும் ஓகேவா இப்போ இது மேல் நோக்கி போகுது அடி வராம மேல் நோக்கி ஓகேவா அப்ப விஸ்கஸ் ஃபோர்ஸ் கிடையாது அதுக்கு பதிலா என்ன ஃபோர்ஸ் இருக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் Fe ஓகேவா சரி அப்ப இங்க எழுதுவோம் ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு தெரியும் அப்தர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஏற்கனவே இப்ப எழுதியிருந்தோம் இல்லையா என்னலாம் அது முதல்ல சொல்லுங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா இருந்தோம் 4/3 πr³ ρg buoyant force or upthrust or upward perpendicular force by the displaced sphere என்ன ஃபார்முலா ஏற்கனவே எழுதியிருந்தோம் சொல்லுங்க Fb 4/3 πr³ sigma g then electric force எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்குல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது force experienced by a charge ஒரு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய force தான் என்னது எலக்ட்ரிக் force அப்படினு படிச்சிருக்கீங்க இல்லையா ஒரு சார்ஜ் ரெண்டு சார்ஜ் இத சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஓகேவா எனிவே படிச்சிருக்கீங்க so from this F is equal to மேல போச்சுன்னா QE அப்படினு எழுதலாம் என்ன ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்ப எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் F is equal to QE ஓகேவா then what about the resultant force I mean total force therefore the resultant or total force என்ன பண்ணனும் upward force equal to downward force அப்படிதானே so upward force என்னது Fb plus Fe equal to downward force gravitational force is equal to Fb என்னது இதா இருக்கு 4/3 πr³ sigma g plus Fe electric force QE equal to Fg gravitational force 4/3 πr³ ρg இந்த பார்ட் அங்க கொண்டு போயிடுவோம் ஓகேவா இது அங்க கொண்டு போயிட்டேன்னா நமக்கு சார்ஜ் தான கால்குலேட் பண்ணனும் charge of an electron q கரெக்ட்டா சோ அப்ப q தான் வேணும் அப்ப இதுல இருந்து QE is equal to இது அங்க போயிடுச்சுனா 4/3 πr³ ρg minus 4/3 πr³ sigma g so next step q
QE is equal to, இதுல எது காமனா இருக்கு வெளியிடுங்க, 4 by 3 pi r cube G is common. Q G is common. உள்ள என்ன இருக்கு அப்படின்னா rho minus sigma. So இதுல இருந்து Q is equal to E கீழ வந்துரும். 4 pi r cube, r தான் இருக்கு இல்லையா, 9 eta v by 2g into rho minus sigma the whole cube, g இருக்கு, into rho minus sigma by என்ன இருக்கு 3 இருக்கு, அப்புறம் ஒரு e கீழ வந்துரும் 3e அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இத வந்து கியூப் பண்ணனும் இல்லையா? சோ இது கியூப் இருக்கு. ஆல்ரெடி இங்க r ஸ்கொயர் ஈக்குவல் எழுதணும். r ஈக்குவல் டு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் வரும் இல்லையா? சோ அத விட்டுட்டோம் 1/2. அப்ப இங்க என்ன வரும் அப்படினா 3 * 1/2. சோ 3/2 அப்படினு வரும். திருப்பி இத வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஈக்குவேஷன் 4 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இத திருப்பி சிம்பிளிஃபை பண்ணா q = இத சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, ஈஸி தான். 18 pi by e into eta cube v power cube by 2 into rho minus sigma into g whole power 1/2. So this is the final answer. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படினா நீங்க இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்களா? சோ இதை எழுதி அடுத்த ஸ்டெப் தப்பா எழுதிராதீங்க. சோ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணா 3/2 பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம், 3 into 1/2. அப்ப இது ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன பண்ணனும், அத வந்து பவர் 3 ஆல என்ன பண்ணா போதும், மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேவா? சோ அப்ப இந்த ஆன்சர் கிடைக்கும். சோ அப்ப Q, this is the our aim இல்லையா, இதுதான் our aim to determine the magnitude of the charge. அப்ப charge of actually இந்த oil drop ஓட charge தான் கண்டுபிடிச்சோம். அப்ப oil drop ஓட charge என்ன சொல்றான் அப்படினா -1.6 into 10⁻−19 coulomb, which is equal to the charge of an electron. அப்படினா கண்டிப்பா அந்த oil drop acquire பண்ண அந்த எடுத்துக்கிட்ட பிக் பண்ணி இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. மேக்னிட்யூட் வரும்போது என்ன போட வேணாம் அப்படின்னா மைனஸ் போட வேணாம். ஓகேவா? ரைட். சோ இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? Thank you.